வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்றது என்னன்னா ஒரு சிறுகதைகள். இப்போ வந்து நிறைய சிறுகதைகள் போட்டிலாம் வந்து ஒரு அமைப்புமே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்க வைப்பாங்க, இல்லைன்னா வந்து சில பேர்த்தோட நினைவா வைப்பாங்க, சில எழுத்தாளர்களோட நினைவா வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிறுகதைகள் போட்டி வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு சிறுகதை போட்டி வந்துகிட்டே தான் இருக்கு. அதுலயுமே வந்து சில இதுக்கு வந்து 25K, ஒரு 10,000 5,000 சொல்லி பிரேஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே பிரேஸ் வந்து உங்களால வந்து வாங்க முடியலனாலும் உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வந்து போய் கலந்துக்கிட்டதுக்காக வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. எனக்கே வந்து 2-3 சர்டிஃபிகேட்லாம் நானுமே எழுதி அமைச்சிருக்கேன். நான் அவ்வளோ பெருசாலாம் எழுதினது இல்லை. நான் ஒரு 8 மாசமா தான் புக் படிச்சு சில இது எனக்கு தெரிஞ்சது எழுதுவேன். அதுலேயுமே வந்து எனக்கு ஒரு 3-4 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் வந்து ஒரு 3rd ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா இது வந்து நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி வந்து நமக்கு வந்து ஒரு கதை சொல்கிற நாலேஜ் இருக்குது, இல்லைன்னா கதை புக் படிக்கிற நாலேஜ் இருக்குது, அட்லீஸ்ட் கதை எழுதுகிற நாலேஜ் இருக்குது அப்படின்னாலே வந்து நம்ம இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமாக என்னோட பர்சனல் சஜஷன்னா, நீங்கள் ஒரு கதை எழுத போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 கதையாச்சும் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதான் வந்து ஒரு பேசிக். அதை படிச்சிட்டாலே ஓரளவு நம்ம கதை எழுதுற ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறையா வந்து இந்த இப்போ அதெல்லாம் எங்கே வருன்றதும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதில் நிறைய நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி தமிழில் வந்து ஒரு ஸ்டோரி தான் எழுதி அப்படியே வேற மாதிரி போயிட்டு காலேஜ் ஒர்க்கு அப்படின்னு போயிட்டனால இப்போ மறுபடியும் புத்தகம் அது வரும்போது நான் இந்த மாதிரி கதைலாம் எழுதி அனுப்பும்போது எனக்கு அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் நான் பண்ணுறேன். அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் வந்து ஒரு 50 கதை, இப்போ எஸ். ராமகிருஷ்ணன் அவரோட புக்கெலாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களோட வந்து புக்கு 100 சிறந்த சிறுகதைகள்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட ரைட்டர்ஸ். ஸோ அவங்களோட கதையெல்லாம் வந்து சேகரித்து இதில் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து முன்னுரையெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. எப்படின்னா வந்து ஒரு சொல்கிறது ஒரு 50 இதில் வந்து ஒரு 50 இருக்கும். இந்த பாருங்க, இதில் வந்து ஒரு 50 பேர்த்தோட கதை வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 50 கதை இருக்கும். அது வந்து ஒரு ரைட்டர்ஸ்லையுமே வந்து ஒரு ஜெயகாந்தன், ஜெயபிரகாசம், ஆதவன், வெங்கட்ராம், வண்ணநிலவன், சம்பத், வண்ணதாசன், சுஜாதா, ஜி நாகராஜன், புதுமை பித்தன், மெவுனி, ராஜகோபாலன், ஜானகிராமன், அழகிரிசாமி, சுந்தர் ராமசாமி, நகுலன், அசோகமித்ரன் அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்து ஒரு 50 கதை இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய ரைட்டர்ஸ், இப்போ நான் சொல்ற ரைட்டர்ஸ் வந்து ஒரு 15 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களோட ஒரு 50 கதை இருக்கும். இதில் 2வது பக்கம் ஒன்று இருக்கு, அதில் வந்து ஒரு 50 கதை இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் இந்த ஒரு 50 கதையை படிச்சிட்டாலே நமக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். இப்படிதான் சிறுகதை இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ரைட்டர் கதை, நிறைய ரைட்டர் கதை. அதுலேயே ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எதுக்கு இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு 50 கதை படிக்கும் போது அதில் வந்து ஒரு 15 ரைட்டர் படிப்பீங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ரைட்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிருந்தா அந்த ரைட்டரோட புத்தகத்தை வந்து தேடி தேடி நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுவுமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு புக்கு, இதில் இன்னொரு பாகம் 2, இந்த மாதிரி ஒரு 2 புக்கை வந்து பேசிக்காக படிச்சிட்டாலே ஒரு சிறுகதையோட நாலேஜ் வந்து ஓரளவு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானுமே இதில் வந்து ஒரு 15-20 கதைகள் வந்து படிச்சிருக்கேன். அதுவுமே ஒரு காரணம், நான் சின்னதாக வந்து இப்போ எழுத ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் அந்த சிறுகதையை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ எஃபர்ட் போடணும். ஆனால் போட்டால் அட்லீஸ்ட் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வின் பண்ணலாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வின் பண்ண போகிறோம். பட் ஆனால் அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை தான் வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். அந்திமலை இளங்கோவன் நினைவு சிறுகதை போட்டி அப்படின்ற ஒரு சிறுகதை போட்டி வந்து நடத்துகிறாங்க. நான் எல்லாத்தையுமே இமேஜுமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பரிசு தொகை வந்து 50K. முதல் பரிசு வந்து 10,000, 2ஆம் பரிசு வந்து 7,500, 3ஆம் பரிசு வந்து 5,000 ரூபாய். ஸோ இதோட முடிவுகள் வந்து எப்போ வந்து அனுப்ப சொல்கிறாங்கன்னா, 10ஆம் தேதி 3வது மாதம், கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து அனுப்ப சொல்கிறாங்க. அவங்களோட இமெயிலுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து அது எந்த சொந்த கதையை வந்து மையப்படுத்தி இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு கதை மட்டும் தான் அனுப்பணும், 1000 முதல் 2000 சொற்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நிறைய இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த இமேஜையுமே நான் வைக்கிறேன். அது மாதிரி வந்து அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் அந்திமலை இளங்கோவன் நினைவு சிறுகதை போட்டி 2025ன்னு அடித்தாவே வந்து ஏதாச்சும் நெட்டில் வந்து கிடச்சிரும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000, 2ஆம் பரிசு வந்து 7,500, 3ஆம் பரிசு வந்து 5,000. இது வந்து இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 2வது வந்து நூல் விமர்சன போட்டி 2025 அப்படின்னு சொல்லிட்டு படைப்பு மரபணுக்கள், ஜீசஸின் கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நூல். விமர்சன நூல் என்னன்னா மரபணுக்கள், அப்புறம் வந்து ஜீசஸின் கப்பல் அப்படின்னு சொல்லி இந்த 2 நூலையுமே எடுத்து நீங்கள் விமர்சனம் பண்ணி ராம் பிரசாத் அப்படின்றவங்களுக்கு வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து 15/2. ஸோ இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த புக்கை வாங்கி அதுக்கு விமர்சனம் வந்து எழுதி அமிச்சிங்கன்னா
பரிசு யார் வழங்குறாங்கன்னா அவர் அந்த எழுத்தாளர், அந்த புக் எழுதினவரே வந்து ராம் பிரசாத் மற்றும் படைப்பு உலகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த புக்கு எங்க கிடைக்கும், நீங்க வாங்கி படிச்சு விமர்சனம் எழுதுனா அந்த புக்கை நம்ம வாங்கணும். அதுக்குமே வந்து எங்க கிடைக்கும் அப்படின்றதுமே வந்து இந்த அட்ரஸும் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு நூலுக்கு வந்து விமர்சனம் எழுதி அனுப்பலாம், இல்லைன்னா ஒரு ஆளே வந்து 2 நூலுக்கு விமர்சனம் எழுதி அனுப்பிச்சினாலும் அவங்க வந்து ஒரு நூலுக்கு வந்து விமர்சனம் எழுதி அமைச்சு அந்த நூல் வந்து அந்த உங்களோட விமர்சனம் வந்து செலக்ட் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 ரூபாய் வந்து பரிசு தராங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட இதுமே வந்து 15ஆம் தேதி வரை இருக்கு இந்த மாசம். அப்புறம் வந்து ஹைக்கு நூல் போட்டி, மொத்த பரிசு 10,000. கன்னிமாரா வாசகர் வட்டம் நூலணி பதிப்பகம் இணைந்து நடத்தும் ஹைக்கு நூல் பரிசு போட்டி 2024. இது வந்து ஹைக்கு நூல் பரிசு போட்டி. விதிமுறை வந்து அந்த புக்கு வந்து 2024 வந்து வெளிவந்ததா இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு 64 பக்கங்களுக்கு வந்து குறையாம இருக்கணும். நீங்க நூலோட வந்து அந்த அந்த புக்கை வந்து 2 காப்பி அப்புறம் நீங்க இந்த புக் எழுதிருந்தீங்கன்னா அந்த புக் எழுதின 2 காப்பியையும் உங்களோட குறிப்பையுமே வந்து அந்த அவங்க அட்ரஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு அனுப்பணும். அது வந்து 28/2 இந்த மாசம் எண்டுக்குள்ள அனுப்பணும். இது எதுக்குன்னா வந்து சிறுகதை எழுதுறவங்களுக்கு இல்ல, ஆல்ரெடி வந்து ஹைக்கு நூல் எழுதி வெளியிட்டவங்களுக்கு 2024 வெளியிட்டவங்களுக்கு அதுல வந்து ஒரு பெஸ்ட் ஹைக்கு நூலை பார்த்துட்டு இவங்க பிரைஸ் தராங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 3000, ரெண்டாவது பிரைஸ் வந்து 2000, சிறப்பு பரிசு வந்து 5 நபர்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க எங்க அனுப்பணும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி 2 சொன்னது வந்து சிறுகதை எழுதி அனுப்புறது. இது வந்து என்னன்னா அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஹைக்கூ கவிதை எழுதினவங்களோட புக்குக்கு வந்து ஒரு பிரைஸ் கொடுக்குற மாதிரி. அப்புறம் இன்னொன்று வந்து இதுவுமே வந்து சிறுகதை போட்டி. இது வந்து 30,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. கி வா ஐ சிறுகதை போட்டி 2025 சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 2 சிறுகதைக்கு வந்து உங்களுக்கு வந்து இமெயிலே நீங்க அனுப்பிச்சு விட்டுறலாம். ஈவன் மூணாவது சொன்னது வந்து நான் சொல்றது புக்கு போட்டி. இப்போ இது 4வது வந்து கி வா ஐ சிறுகதை போட்டி. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இமெயில அனுப்ப முடியாது. இதுக்கு வந்து நீங்க வந்து உங்க கதையை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இங்க சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் கூட கொடுக்கல, அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த இமேஜுமே இதில் மென்ஷன் பண்றேன். மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு சொல்லியிருக்காங்க. டைம் இருக்கு இன்னும். என்ன ஒன்று, இமெயிலாக இருந்தால் வந்து நமக்கு நிறைய செலவாகாது. ஜஸ்ட் சிஸ்டத்தில் உட்காந்து ட்ரை பண்ண போகிறோம். டைப் பண்ணிட்டு அதை அப்படியே இமெயிலில் அனுப்பிச்சிட போகிறோம், அவ்வளோதான். சில பேர் வந்து சுய குறிப்பு கேட்பாங்க, உறுதிமொழி கடிதம் கேட்பாங்க. உறுதிமொழி கடிதம்னா வந்து அது கீழே இருக்கும், இந்த கதை என்னுடைய கற்பனையிலேருந்து எழுதப்படுது, நம்ம யார்கிட்ட இருந்து எடுக்கல, அது மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து நான் இதை வந்து இதுக்கு முன்னாடி அனுப்பலை, இது எந்த புக்லையும் நான் எந்த புக்குக்காகவும் எந்த நியூஸ் பேப்பருக்காகவும் நான் அனுப்பலை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு உறுதிமொழி கடிதம் வந்து தனியாக இருக்கும். அப்புறம் சிறுகதையும் அதையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதுக்கு வந்து பெரிய செலவு இருக்காது, நம்ம போடுற எஃபர்ட் அதுதான். ஆனால் இதுக்கு என்னன்னா வந்து இப்போ இந்த கீவா ஐ சிறுகதை போட்டி 30,000 பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்னன்னா வந்து ஒவ்வொரு சிறுகதைக்கும் 10,000 பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு 3 சிறுகதை உங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இமெயில் ஐடிலாம் கொடுக்கல. நீங்க வந்து உங்க கதையை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து கொரியர் மூலியமா தான் சென்னைக்கு அனுப்பணும். அதுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் செலவாகும். ஏன்னா நீங்க பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க, அதுக்கு ஒரு 20 ருபீஸ், அப்புறம் கொரியர் ஒரு 60-70 ரூபா ஆகும். எந்த ஊர்ல இருந்து அனுப்புறவங்க பொறுத்து. ஏன்னா நான் இதை அனுப்பிச்சு விட்டேன், எனக்கு ஒரு 100 ருபீஸ் ஆச்சு. ஸோ அதனால சொல்றேன். சில இதுக்கு வந்து உங்களுக்கு சிறுகதை வந்து இமெயில் அனுப்பிச்சு விட்டாவே போதும். ஆனா சில சிறுகதைக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்க தபால்ல இருந்து எடுத்து அனுப்பிச்சு விட்டாதான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுவுமே இருக்கு. ஸோ அப்புறம் 1 2 இது வந்து மெசேஜில் வந்தது. அந்த மெசேஜையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்னன்னா வந்து இது வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ கவிதை போட்டி. இதுவரை நான் சொன்னது வந்து 2 சிறுகதை போட்டி, 3 சிறுகதை போட்டி, ஒரு ஹைக்கூ புக்கு. இதுவுமே வந்து போட்டி தான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ கவிதை போட்டி 2025. பரிசு வந்து 1 லட்சம் ரூபாய். இது வந்து 4வது வாட்டி வந்து இந்த போட்டி நடத்துறாங்க. 4வது ஆண்டா. யாருன்னா வந்து டிஸ்கவரி புக் பேலஸ், அவங்க தான் வந்து ஒருங்கிணைச்சு பண்றாங்க. சென்னையில் உள்ள ஒரு ஃபேமஸான வந்து ஒரு புக்ஸ் செல்லர் இவங்க. இங்கே வந்து நிறைய கூட்டங்கள் நடக்கும், நிறைய எழுத்தாளர்கள் வருவாங்க, சந்திப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் எப்பவுமே ரூமாக இருக்கும். நீங்கள் அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் சொல்லி அந்த ஃபேஸ்புக் பேஜோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட பேர் அங்கே சந்திக்கலாம், ஏகப்பட்ட கூட்டங்கள். அப்புறம் புத்தக பரிசளிப்பிலா, புத்தக வெளியீடு விழா எல்லாமே அங்கே நடக்கும். ஸோ அவங்களாம் இணைஞ்சு நடக்கிறாங்க. டைரக்டர் லிங்குசாமி அவங்க தான் வந்து இதை வந்து பார்த்து பிரைஸ் கொடுக்கறது. முதல் பரிசு வந்து 25,000 ரூபாய், 2ஆம் பரிசு 15,000 ரூபாய், 3ஆம் பரிசு 10,000 ரூபாய். அப்புறம் பதிப்பிக்க தேவையாகும் 50 கவிதைகளுக்கு தலா 1000 ரூபாய். ஏன்னா அதை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸை வந்து எடுத்துட்டு அடுத்து ஒரு 50 கவிதை எடுப்பாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபாய். ஏன்னா இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து புக்கும் போடுவாங்க. இவங்களுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். நம்ம வின் பண்ணா நமக்கு அமௌண்ட் வந்துடும். அவங்க வந்து அதை புக்காகவும் போட்டுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி 25,000, 15,000, 10,000, அப்புறம் ஒரு 50 பேத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபாய். அதுக்கு நிறைய விதிமுறையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட லாஸ்ட் நாள் வந்து 15/4 4ஆம் மாசம் வரையும் அனுப்பலாம். ஸோ இந்த இதையுமே வந்து நான் இமேஜை வந்து போடுறேன். இது வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ கவிதை போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து நிறைய
ஹைக்கூ கவிதை இலக்கணப்படி 3 வரிகளுக்குள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கவிதைகள் சொந்த கற்பனையில் எழுதப்பட்டதாகவும் இதழ்கள் அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்த கவிதையா இருக்கக்கூடாது. அதுக்கு நிறைய வந்து அப்ப யூனிகோட் எழுத்துருவில் இருக்கணும். இதுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பும் சொல்லி அந்த இமெயில் ஐடியுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்த தேவையில்ல, உங்களுக்கு இமெயில் ஐடி எடுத்து அமைச்சா போதும். ஸோ இது ஒன்று. அப்புறம் லாஸ்டா ஒன்று இருக்கு, அது வந்து இப்பதான் போன வாரம் தான் அது ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னா கோமதி அம்மாள் நினைவு சிறுகதை போட்டி 2025ஆம் ஆண்டிற்கான சிறுகதை போட்டி. வழக்கம் போலவே இந்த படத்திற்கு ஏற்றதொரு கதையை நீங்கள் எழுத வேண்டும். சமூக கதை, நகைச்சுவை, கிரைம் என்ற எந்த வகை வேணாலும் எழுதுவது உங்கள் சுதந்திரம். ஸோ வழக்கம் போலவே இந்த படத்திற்கு ஏற்றதொரு கதையை நீங்கள் எழுத வேண்டும். சமூக கதை, நகைச்சுவை, கிரைம் என்று எந்த வகைமையில் வேண்டுமானாலும் எழுதுவது உங்கள் சுதந்திரம். இப்போது ஒரு காட்சியை கனவில் கண்டான் என்றெல்லாம் எழுதிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, வழக்கம் போலவே இந்த படத்திற்கு ஏற்றதொரு கதையை நீங்க எழுத வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ஒரு படம் கொடுத்திருக்காங்க. ஒரு திருடமாய் ஒரு லுக்ல ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் வந்து விலங்கு போட்டு இழுத்துட்டு போறாரு. அப்படியே வந்து ஒரு ரிவர்ஸாவா வந்து அப்படி போலீஸ் தானே வந்து ஒரு திருடன் இழுத்துட்டு போறாமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டா ஒரு படம் கொடுத்து இதுக்கு தான் நீங்க கதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில பேர் கொடுப்பாங்க. ஒரு பிக்சர் கொடுத்து இதை வச்சு நீங்க கதை எழுதுங்க, இல்லைன்னா 2 வரியை கொடுத்து இதுல இருந்து நீங்க ஒரு கதையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பிக்சர் கொடுத்து அதுல இருந்து ஒரு கதையை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கதையில் சமூகத்திற்கு ஒரு கருத்து வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. கதையில் சமூகத்திற்கு ஒரு கருத்து வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. விறுவிறுப்பு இருக்க வேண்டும் என்பதே அவசியம். என் சிறுகதை போட்டியில் நகைச்சுவை, மர்ம கதைகளும் பரிசு வென்றுள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேபி இவங்க வந்து போன வருஷம் நடத்தினாங்க போல அந்த கோமதி அம்மாள் நினைவு சிறுகதை போட்டின்னு. அவங்க வந்து சமூகத்திற்குலாம் வந்து பெரிய கருத்தெல்லாம் சொல்ல வேணாம், அது கதை விறுவிறுப்பா போனா போதும். ஈவன் நீங்க காமெடியா எழுதினா கூட அதுக்கு வந்து பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே வந்து கதையை அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடின்னு சொல்லி இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நம்ம கொரியர் பண்ண தேவையில்ல. ஸோ பின் குறிப்பு, முன்பே சொன்னதுதான், தேர்வு பெறும் கதைகளுக்கு தம்பி பாலகணேசன் ஐயரின் PSSB மவுல்ஸ் சார்பாக ஷீல்டுகளும் இம்முறையும் உண்டு. ஸோ வந்து இவங்க வந்து ஷீல்டு கொடுக்குறாங்க. அதே போல் எதிர்பாராத அளவுக்கான புத்தக பரிசுகளும் என்னிடமிருந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 சிறுகதை போட்டி, ஒரு ஹைக்கூ கவிதை போட்டி, இன்னொன்று வந்து ஹைக்கூ கவிதை புக் எழுதுறவங்களுக்கான ஒரு போட்டின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 5-6 போட்டி வந்து இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டைம் இருக்கு. சில இதுக்கு 10 நாள் இருக்கு, சில இதுக்கு 15 நாள் இருக்கு, சில இதுக்கு 1 மாசம் இருக்கு. சும்மா உங்களுக்கு ஆர்வம் இருந்தா சும்மா எழுதி அமுச்சு விடுங்க. அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரைஸ் வரும், இல்லைன்னா பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டாச்சும் வரும். அதுவே நம்மளோட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு கிடைச்ச ஒரு நல்லதா கூட இருக்கலாம். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த வீடியோ போடலாமான்னு. சரி பரவாயில்ல, இது நிறைய பேத்துக்கு வந்திருக்கும், நிறைய பேத்துக்கு வராம இருக்கும். இதை அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் பார்த்தா கூட அவங்க யாராச்சும் ஒரு ஆள் எழுதினா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான். அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தா நம்ம திருப்பியும் பேசுவோம். நன்றி.